ஷாவா திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. சிவாஜி மகன் சாம்பாஜியோடைய கதையை வச்சு அவுரங்கசீப்பையும் பண்ணி சில கற்பனைகளை கலந்து படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து அவுரங்கசீப்பாக நடிச்சிருக்கிறவர் அக்ஷய் கண்ணா, மிகவும் சிறந்த நடிகர், நமக்குலாம் சொல்ல தேவையில்லை. வினோத் கண்ணாவுடைய பையன் நல்லா நடிச்சிருக்கிறாரு. படத்தில் வந்து நிறைய கற்பனைகள், அதாவது இந்து முஸ்லீம்களை வந்து பிரித்து அதில் வந்து குளிர் காயறது மாதிரி ஒரு இந்துத்துவாக்களுக்கு குசிப்பட்ட அது அது அப்படி இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து சத்ரபதி சிவாஜி வந்து கொடுமைகள் வந்து யார் மூலயமா அதிகமாக அனுபவிச்சிருக்கிறாருனாக்க, ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்தது பிறகு பிராமணர்களால் தான் அவர் வந்து அதிகமான சிரமங்களை பெற்றார். அது வரலாற்றில் பதியப்பட்டது. இது வந்து ஒரு அரசனுக்கு எதிராக ஒரு குறுநில மன்னன் இருந்தான்னாக்க இதில் யாரையுமே வந்து அடக்கத்தான் செய்வாங்க, பெரிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க. அது அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதுதான் இங்கே நடந்தது. இப்போது அந்த சிவாஜிக்கு வந்து எப்படிலாம் தொல்லைகள் கொடுக்கப்பட்டது அது அப்படிங்கிறத அந்த இதில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த பதிவில். அதை அப்படியே படிக்கிற பாருங்கள். வீர சிவாஜி வரலாற்றில் விரிவாக பேசப்படுபவன். படைப்பல வென்று பட்டம் சூட்டி கொள்ள அவர் பட்டப்பாடு என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று சிவசேனை என்று பெயர் சூட்டி கொண்டு முஸ்லீம் மக்களை முற்றாக ஒழித்து கட்டுவது என்று ஓங்கார குச்சலிட்டு கொண்டு இருக்கிறார்களே, இதன் பின்னணி என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய நாடகம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். நாடகத்தை பார்த்தவர்கள் அறிவார்கள். அதற்கு முன்னால் ஆற்காடியே ராமசாமி முதலியார் அவர்களின் எழுத்தோவியங்களை படித்தவர்கள் அறிவார்கள். நீதி கட்சியின் ஆங்கில நாளேடான ஜஸ்டிஸ் ஏட்டில் வீர வாளை சுழற்றி தன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வீழ்த்தி மராட்டிய அரசனாக மணிமுடி தரித்த முயன்ற போது எத்தனை தடைகள், எதிர்ப்புகள். அவன் பிறப்பால் சூத்திரனாம். இந்த வர்ணாசிரம தர்மப்படி சூத்திரன் ஒருவன் அரசனாக முடியுமா? ஆகத்தான் ஆசைப்பட முடியுமா? சத்திரியன் ஒருவன் தன்னை முடிசூட்டு கொள்ள முடியும். ஆனாலும் சிவாஜி முடிசூட்டி கொண்டான். எப்படி? தன்னை சுற்றியுள்ள வர்ணாசிரம வெறியர்களாகிய பார்ப்பனர்களை வெட்டி வீழ்த்தி அவர்கள் முதுகுகளின் மீது ஏறுகின்ற பட்டம் சூட்டி கொண்டான். அவ்வளவு விவேகமுள்ளவன் அவனால் நடக்க முடியவில்லை. இந்த இடத்தில் அவனுக்கு விவேகமும் இருந்திருந்தால் வால்முனையில் அந்த வன்கர்ணர்களை பணிய வைத்திருக்க முடியும். ஆனாலும் அவளின் தாழ் பணிந்து தான் அரசனாக முடிசூட்டு கொள்ள முடிந்தது. அதற்காக ககாப்பட்டன் என்ற பார்ப்பன் வேத விற்பனன் தேவைப்பட்டான். சிவாஜி சத்திரியன் தான் என்று முத்திரை குத்துவதற்கு அவன்தான் தகுதி உடையவனாம். அதற்காக அந்த காலகட்டத்திலேயே பெருந்தொகை அவனுக்கு இளஞ்சமாக கொட்டி அழப்பட்டது. முடிசூட்டு விழாவுக்காக 4 மாதங்கள் முன்னேற்பாடாம். ஆயிரக்கணக்கான பார்ப்பன பதர்கள் குந்தி கொண்டு மராட்டிய அரசின் கருவூலத்தை காலி செய்தார்கள். தன் படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூட அரசன் சிவாஜியிடம் பணம் இல்லை. விளைவு கொள்ளையடிக்க புறப்பட்டான். அந்த கொலு மண்டபத்து வீரன் சிவாஜியை பற்றி இப்படி ஏராளமான தகவல் உண்டு. கோடி கோடியாக கொட்டி கொடுத்தும் கொடிய பார்ப்பன வீரர்களின் ஆசை நிரம்பவில்லை. டச்சு ஆவணங்கள் என்ன சொல்கின்றன? இவ்வளவு பொருட்களாலும் பார்ப்பனர்களின் பேராசையை தணிக்க முடியவில்லை. கற்றறிந்த 2 பார்ப்பனர்கள் சிவாஜி தன் படையெடுப்பின் போது நகரங்களை கொளுத்தியுள்ளான். அந்த நெருப்பில் பார்ப்பனரும் பசுமாடுகளும் பெண்களும் குழந்தைகளும் இறந்து போனார்கள் என்று சுட்டிக்காட்டி சொன்னார்கள். ஒரு நல்ல விலை கொடுத்தால் சிவாஜி அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்றார்கள். மனச்சான்று உறுத்தியதால் அரசன் போர் நடவடிக்கைகளின் போது பாதிக்கப்பட்டவர்களை தேடி அழைத்து வந்து அவர் தம் இழப்பிற்காகவும் அவரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுத்து விடுவது என்று முடிவு செய்தான். ஆனால் தூய்மைப்படுத்தும் சடங்கின் நோக்கம் அதுவல்ல. கரிஞ்சா மாவட்டத்தை சேர்ந்த சூரத் நகரை சூறையாடிய போது இறந்து போனவர்களின் உறவினர்கள் இழப்பீடு வழங்க தேவையில்லை. அதற்கு பதிலாக கொங்கானத்தையும் தேஷ் பகுதியும் சேர்ந்த பார்ப்பனர்களின் பைகளில் பணத்தை நிரப்பிவிட்டால் அதுவே போதுமானது என்று அவனிடம் சொன்னார்கள். இந்த பாவ மன்னிப்புக்காக பார்ப்பனர் கேட்ட விலை முறையாக கொடுக்கப்பட்டது. அதாவது பாருங்கள், அந்த அரசனே வந்து சிவாஜியை வந்து அவர்களுக்கு நான் வந்து இழப்பீடு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறப்ப அதை வந்து தடுத்து நிறுத்தினது பார்ப்பனர்கள். அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, உனக்கு நான் கொடுக்காமலேயே ஒரு சில பார்ப்பனர்களுக்கு நீ வந்து பணத்தை கொடுத்து அதை வந்து சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சிவாஜியுடைய மனசை மாற்றுறாங்க பாருங்கள். ஆக இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது?
தாங்கள் நலமாக இருக்கிறதுக்காக எப்படி எப்படிலாம் அவர்கள் வந்து மதத்தை வளைக்கிறாங்கங்கிறது புரியுது. அடுத்தாப்புல மாவீரன் சிவாஜி முடிசூட்டு விழா இவ்வாறு தான் நடந்தது. அந்த விழாவில் பார்ப்பனர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். முடிசூட்டு விழாவிற்கான மொத்த செலவு ரூபாய் 100 கோடிக்கு மேல் இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இன்றைக்கும் இந்துத்துவவாதிகள் சிவாஜி பெயரை பயன்படுத்திக் கொள்வது அவர் முஸ்லீம் ராஜாக்களை மண்டியிடச் செய்து ஒரு ராஜ்யத்தை அமைத்தான் என்ற அளவில் மட்டும்தான். அதே நேரத்தில் இந்துத்துவா அந்த ஆற்றல்மிகு வீரனை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தியது, பால் எடுத்த வீரனை தற்பப்பை புற்கள் எப்படியெல்லாம் தலை குனிய வைத்தார்கள் என்பதாலும் மிக முக்கியமான செய்திகளும் தகவல்களும் ஆகும். வரலாற்றை தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. ஜஸ்டிஸ் ஏட்டில் ஆற்காடியை ராமசாமி முதலியார் எழுதிய கட்டுரைகள் தலையங்கம் மொழியாக்கம் செய்யப்பட்டு மொழிபெயர்ப்பு பேராசிரியர் முனைவர் காளிமுத்து சிவாஜி முடிசூட்டு சுட்டலும் பார்ப்பனியும் எனும் தலைப்பில் திராவிடர் கழக வெளியீடாக வெளிவந்துள்ளது. அறிஞர் அண்ணா சிவாஜி பற்றி எழுதிய புலிநகம் கட்டுரையும் இணைக்கப்பட்டுள்ளது. 4 ரூ. 25. வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புவோர், பாழ்படுத்தும் பார்ப்பனியத்தின் அந்தரங்கத்தை தெரிந்து கொள்ள விரும்புவோர் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று தகவல்கள் ஏராளம். அதுவும் இந்துத்துவ ஆட்சி அமைக்க துடிக்கும் சக்திகள் தலையெடுக்கும் இந்த காலகட்டத்தில் அது முக்கியமே. இப்போது இந்த சிவாஜி பார்ப்பனர்களால் எப்படிலாம் வஞ்சிக்கப்பட்டாங்கிறத பற்றி ஏதாவது ஒரு செய்திகள் நமக்கு தெரியுமா? சினிமா வந்திருக்குதா? அதை பற்றி எடுக்கலாமே, ஏன் எடுக்கிறது இல்லை? அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர், அவ்வளோதான். அதில் வந்து ஹிந்து முஸ்லீம்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு, அதில் வந்து ஹிந்து சென்டிமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு இந்த படங்கள்லாம் உபயோகப்படுது. அதான் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சத்ரபதி சிவாஜி வந்து முஸ்லீம்களை எவ்வளோ நம்பி இருந்தாங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நம்ம பார்ப்போம். மராட்டிய மன்னன் சிவாஜி இஸ்லாத்துக்கு எதிரியா? மராட்டிய வீரர் சிவாஜிக்கு அவுரங்கசீப்புக்கும் இடையே நடந்த போரில் சிவாஜியின் காலாட்படையில் 1,50,000 வீரர்கள் இருந்தனர். அதில் 66,000 பேர் முஸ்லீம்கள். சிவாஜி கப்பற்படை தளபதியாக தாரியா தரங் என்னும் முஸ்லீம் இருந்தார். மேலும் சிவாஜியின் தனி செயலாளராக மௌலவி ஹைதர் கான் என்பவர் இருந்தார். சித்தி ஹிலால் இப்ராஹிம், தௌலத் கான் இப்படி ஏராளமான முஸ்லீம்கள் தளபதியாக சிவாஜி படையில் இருந்தனர். அவுரங்கசீப் படைக்கு எதிராக நடந்த போரில் இத்தனை முஸ்லீம்கள், இப்போ அவுரங்கசீப்புக்கு எதிராக நடந்த போரில் இத்தனை முஸ்லீம்கள் சிவாஜி தரப்பில் இருந்திருக்கிறாங்க. ஆதாரம் கிங் சிவாஜி அண்ட் ஹிஸ் முஸ்லீம் வாரியர்ஸ், மகாவீர். இந்த வரலாற்று செய்திகள்லாம் வந்து சினிமாவில் காமிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தேவை இந்து முஸ்லீம், இந்த படத்தை வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணணும். சிவாஜியுடைய மகன் கூட அவுரங்கசீப் பொறுப்பில் தான் வளர்க்கப்பட்டார். 8 வயசுலேயே கொண்டு வந்து வச்சு அவர் தான் வளர்க்குறார் சாம்பாஜியை. அப்போ அவரோட ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருதுனாக்க, அவுரங்கசீப்புடைய கட்டுப்பாட்டிலேருந்து தப்பிச்சு போய் அவுரங்கசீப்புக்கு எதிராகவே வந்து களமாடுறாரு சாம்பாஜி. அப்போது அவுரங்கசீப்புக்கு கோவம் வருமா வராதா? நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய இத்தனை நாள் நம்ம வச்சு வளர்த்துருக்குறோம், நமக்கு துரோகம் பண்ணிட்டு நமக்கு எதிராகவே வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகம் வெறி வந்து ஒரு பெரும் அரசனுக்கு இருக்கத்தானே செய்யும். அங்கே போய் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாக்க, அப்போ அந்த வேகத்தை தான் வந்து அவுரங்கசீப் காட்டுறாரு. அது எல்லா மன்னர்களும் காட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அது. அந்த காலத்தில் மன்னர்களுக்குள்ளே நடந்த இந்த சேர சோழ பாண்டியனையும் நம்ம பார்க்குறோம்ல, எல்லாம் தமிழர்கள் தான். ஏன் அடிச்சுக்கிட்டாங்க? அவர்கள் வந்து எல்லாம் ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணவங்க தானே. அப்போல்லாம் ஹிந்து மதம்லாம் கிடையாதுன்னு வச்சுங்க. அப்புறம் எப்படி அவங்களாம் அடிச்சுக்கிட்டாங்க? அதெல்லாம் வந்து மதத்தை வந்து இதில் வந்து கொண்டு வரக்கூடாது. அங்கே வந்துட்டு தியேட்டரில் உட்காந்துட்டு கண் கலங்கிறது மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் பார்க்குறோம். அங்கே உட்காந்துட்டு பாரத் மாதா கி ஜெய்னு சொல்கிற ஒரு காணொலியும் பாருங்கள். இப்போ தியேட்டரில் சங்கிகள் இதையும் அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க.
அது அவர்களுடைய வேலை. ஆனால் உண்மையான தேசபக்தனாக இருந்தால் என்ன பண்ணோம்? சிவாஜி மேலே பிரிய உள்ளவனாக இருந்தாக்க சிவாஜிக்கு பார்ப்பனர்கள் செய்த கொடுமைகள், அவர் கடைசி வரைக்கும் ஆட்சியில் சூத்திரன் சொல்லி ஒதுக்கி வச்சது அத்தனையும் நீங்கள் படமாக எடுக்க முடியுமா? எடுக்க சென்சார் போர்டு அனுமதிப்பாங்களா? இல்லை இந்த அரசாங்கம் தான் அனுமதிக்குமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் அரசியலாக தான் ஆக்குறாங்க எல்லாத்தையுமே.